எல்லாருக்கும் வணக்கம். இந்த சாராய மாடல் ஆட்சியில் அதாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாம் ஒன்று தானே. ஆமாம், 12 மணிக்கு கடை திறக்கிறாங்க. 12 மணிக்கு கடை திறக்கும் போது சில சமூக பொறுப்புள்ள, சில சட்டத்தை மதிக்கக்கூடிய சில குடிகாரர்கள் அப்படின்னு சொன்னால் கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். மதுப்பிரியர்கள் அப்படின்ட்டு மரியாதையாக கூப்பிட்டுலாம். மதுப்பிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 12 மணிக்கு கடை திறக்கிறாங்கன்னா 11:55க்கு போய் பொறுப்பாக கடை முன்னாடி நின்றுக்கிட்டு கடை திறந்த உடனே வரிசையில் நின்று அவர்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய பொருளை வாங்கிட்டு அவங்க போகிறாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு பக்கம் 12 மணி வரைக்கும் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது. காலங்காத்தால் ஒரு கட்டிங்கை உள்ளே இறக்கலைன்னா எனக்கு கை கால் இழுத்துக்கும், மூளை பிதுங்கிரும், உடம்பு அசையாது. ஒரு கட்டிங்கை உள்ளே இறக்கினா தான் இந்த உடம்பு உயிர் பெறும். அதுக்கப்புறம் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியும்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அவர்களுக்கென்று பிரத்யேகமாக சட்டத்திற்கு புறம்பாக சில மதுக்கடைகள் விடிய காத்தால இயங்கி வருவதாக செய்திகளும் காணொலிகளும் வந்து கொண்டிருக்கிறன. இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட குடிகாரர்களுக்கு திமுக ஒரு ஆஃபர். என்ன ஆஃபர் தெரியுமா? ஏன் கஷ்டப்படுறீங்க? 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு காலங்காலத்தில் போய் பிளாக்ல வாங்கிக்கிட்டு சட்டத்துக்கு விரோதமான வேலையெல்லாம் ஏன் செய்றீங்க? 24/7 மதுபான கடை இனிமேல் திறந்துருக்கும். அதனால் சட்டத்துக்கு புறம்பாலாம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், சட்டப்பூர்வமாகவே உங்களுக்கு நாங்கள் திறந்து வைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம்? விடிய வந்து குடிக்கலாம், எப்போ வேணாலும் வந்து குடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் குடிச்சிட்டு சாவற, ஒரேடியாக செத்து போயிரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர். ஏன்னா குடியாரன் வந்து திருந்த மாட்டான், அவன் திருத்த முடியாத அவனை. அதனால் எவ்வளோ குடிக்கிறானோ அவன் குடிச்சிட்டு சாகட்டும். மீதி இருப்பாங்கள்ல டீ டோட்டலர்ஸ், ஆமாம், அந்த டீ டோட்டலர்ஸை வச்சு நாங்கள் ஆட்சி நடத்திக்கிறோம் அப்படின்னு நானா சொல்லிங்க. ஒரு திமுக உடன்பிறப்பு திமுக மேடையில் பேசிட்டு இருக்காரு பாருங்க. அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனா அவனை திருத்த முடியாது. நான் ஏன் 24 hours ஓபன் பண்றேன்னா, நீ நாட்டுக்கு வேஸ்ட். 24 hours குடிச்சு நீ சாவு, மிச்ச மீதி வச்சு நாங்க ஆட்சி நடத்தோம். இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா மக்கள் திமுகவை இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கேட்டீங்களா கதையை? இதுக்குடா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கிற? இந்த திராவிட மாடல் ஆட்சியில் உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த திமுக ஆட்சியில் ஒரேடியாக குடிச்சிட்டு ஒரேடியாக சாவு. இப்போ என்ன பண்ணுற? காலங்காலத்தில் ஒயின் ஷாப் இல்லைன்னொன்னே ஏதாச்சும் கூலி வேலைக்கு ஏதாச்சும் போகிறேன். ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போய் அங்கே கிடைக்கிற காசை கொண்டு வந்து, கூலி காசை கொண்டு வந்து குடிச்சிட்டு போகிற. அதையும் போய்கிட்டு சொந்த வீடுன்னு ஒன்று இருக்குதா, விற்றுட்டு வந்து கூடி. இல்லை மனைவி தாலி இருக்குதா, கொண்டு போய் அடமான வெயில் அதையும் விற்று தள்ளிட்டு வந்து கூடி. எதுவுமே இல்லையா? ஒன்றுமே இல்லையா? எதுக்கு இருக்குது அந்த கிட்னி? எப்படி இருந்தாலும் நீ குடிச்சு அது கிட்னி அழுகி அது ஒன்றும் இல்லாமல் தான் போகுது. அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அழகா இப்போ ஏதோ ஒரு கண்டிஷனில் இருக்கும், கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் காப்பாற்றிடலான்ற கண்டிஷனில் இருக்கும். இப்போயே என்ன பண்ண, அந்த கிட்னியை அறுத்து கொண்டு போயிட்டு விற்றுட்டு வந்து குடிச்சிட்டு செத்துப்போ. ஏதோ ஒரு குறிப்பிட்ட திமுக உடன்பிறப்போட எண்ண ஓட்டம், சிந்தனை ஓட்டம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏதோ மேடையில் நிற்கிறத மறந்துட்டு மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுதான் ஒட்டுமொத்த திமுகவுடைய எண்ண ஓட்டம் மற்றும் திட்டம். அதைத்தான் இந்த திமுக உடன்பிறப்பு பிரதிபலிக்கிறாரு. பின்ன தமிழக மக்கள் மேலே, தமிழர்கள் நலன் மேலே உண்மையாகவே அக்கறை இருந்தால் என்ன பண்ணணும்? ஒன்று, டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டு, அப்படி என்னால் முடியாதுப்பா, என்னால் இருக்கவே முடியாதுன்ட்டு ரொம்ப அடிக்ட் ஆகி அதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு சிகிச்சையோ அல்லது அவங்களுக்கான ஒரு தெரப்பியோ பண்ணி அதிலிருந்து விடுவிக்கிற வேலையை பார்க்கணும். அல்லது அப்படிப்பட்டவங்களை காப்பாற்றுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஆல்டர்னேட்டிவாக அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி கல் இறக்கிறத அனுமதிச்சு அந்த கல்லை அவங்களுக்கு கொடுத்தா அது உடம்புக்கு அந்தளவுக்கு கேடு கிடையாது, பணமும் நிறைய செலவாகாது, குடும்பத்துலேயும் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு கல்லை அவங்களுக்கு கொடுத்தா அவங்க ஆல்டர்னேட்டிவ்க்கு மாறிடுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படிலாம் பண்ணால் தமிழர்களுக்கு நல்லது நடந்துடும்ல, தமிழக மக்கள் நல்லா இருப்பாங்கல்ல. அது எப்படி முடியும்? நாங்கள் திமுகடா, அதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நஞ்சமாக குடிச்சு சாவறதை விட ஒரேடியாக குடிச்சு சாவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். குடிச்சிட்டு சாவு, காசு மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் வயிற்றை ரப்பிப்போம். அதே மாதிரி போன ஆட்சியில் கனிமொழி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த ஆட்சியிலே இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள், அதுக்கான காரணம் டாஸ்மாக் அப்படின்ட்டு. இந்த ஆட்சியில் கூட அவங்கக்கிட்ட மைக்கை கொண்டு போய் கேட்டாங்க, ஏமா போன ஆட்சியில் நீங்கள் சொன்னீங்கல்ல இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு, இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இப்போ 4 வருஷமாக இளம் விதவைகள் குறைஞ்சிட்டாங்களா, அதிகமாகவே இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்ட உடனே பாருங்க எடுத்தாங்க பாரு ஓட்டம். அப்படி ஒரு ஓட்டம் எடுத்து ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். பதில் சொல்ல அப்படி குடித்து பிணங்களை உருவாக்கி அந்த பிணங்கள்லேருந்து பணம் சம்பாரிச்சிக்கணும். அதே போல் புதிதாக இளம் விதவைகளை உருவாக்கி அவங்ககிட்டேருந்து பணம் சம்பாரிச்சிக்கணும். தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் நாசமாக போகணும். இது ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி. இவங்க ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களாங்க, குடிகாரங்களை திருத்த முடியாது, என்ன பண்ணாலும் அவங்க திருந்த மாட்டாங்க, மாற மாட்டாங்க அப்படின்ட்டு. சரி,
ரொம்ப அடிக்ஷனில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணாலும் முடியாதுன்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் இப்போ டாஸ்மாக் எதுவுமே இல்லை, சாராயம் அவைலபிலிட்டி இல்லை. அப்படியே இருந்தாலும் நம்ம இனி ஈஸியாக நினைக்கும் போதெல்லாம் அது கிடைக்காது, எங்கேயோ இருக்கும், எங்கேயாவது வச்சுருப்பாங்க, அங்கே போய் வாங்கிட்டு வரணும் குடிக்கணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா புதுசாக பழகிறவங்க, இந்த பள்ளி மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள்லேருந்து நிறைய காணொலிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாணவிகளே, பள்ளி மாணவிகள் அரசு பள்ளி உடை அணிஞ்சிக்கிட்டு, சீருடை அணிஞ்சிக்கிட்டு இந்த பியர் பாட்டில் வச்சு குடிக்கிற காணொலி காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் புதுசாக பழகாமல் இருப்பாங்கல்ல, இதுக்கு மேலே குடித்து பழகிறவங்களையாச்சும் குடிக்க அடிமையாகாமல் அல்லது பழகாமல் தடுக்கலாமில்ல. ஏன்னா குடிக்க ஆரம்பிக்கிறவங்க எப்பயுமே எடுப்பில் யாருக்கும் அடிக்ஷன்லாம் வர்றதில்லை. குடிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே முதல்ல குடிக்கும்போது. அப்படி ஜாலிக்காக குடிப்பாங்க முதல்ல, என்னையோ ஒரு நாள் நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு வெளியே எங்கேயாவது டூருக்கு போகும்போது, இல்லை எங்கேயாச்சும் ஊரை சுற்றும் போது என்னைக்கோ ஒரு நாள் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து அது குடிச்சு பழகி போய் அது பிடிச்சி போய் அப்புறம் சரி எதுக்கு நண்பர்களோட தனியாக நம்மளே ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தனியாக ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அதுக்குள்ளே போய் அடிக்ஷனில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் எனக்கு குடித்தா தான் எல்லாமே நடக்கும், எனக்கு பசி எடுக்கும், குடித்தா தான் எனக்கு ஜீரணாகும், குடித்தா தான் எனக்கு பாத்ரூம் போகிறதுக்கு ஆகும், குடித்தா தான் எனக்கு தூக்கம் வரும், எல்லாத்துக்குமே அடிமையாக அவங்க மாறினதுக்கப்புறம் குடின்ற ஒரு பொருளை, சாராயன்ற பொருளை அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து அகற்றுறதுன்றது மிகுந்த கடினமான சூழ்நிலைக்கு ஆளாயிடுறாங்க. ஆனால் ஆரம்பத்திலே அது அவைலபிளே இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா எவனும் தேடி போய் கஷ்டமாக எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்தாலும் அவன் குடிச்சிட்டு இருக்க மாட்டான். அப்போ புதிய குடிகாரர்கள் உருவாகாமல் தடுக்கலாம் இந்த டாஸ்மாக் கடையை மூடிவிட்டா இல்லையா. அதே மாதிரி ரொம்ப அடிக்ஷன்லாம் கிடையாது, எப்பயாச்சும் ஜாலி குடிப்பேன், இப்போ தான் அடிக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்ஷனுக்குள்ளே சிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த கடையை மூடிட்டே வச்சுங்களேன், அவங்க தப்பிச்சுப்பாங்க. எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? போன ஆட்சியில் இந்த கொரோனா டைமில் எடப்பாடியார் அவர்கள் 40 நாள் கடையை மூடி வச்சார். டாஸ்மாக் கடைகள் செயல்படாது அப்படின்ட்டு 40 நாள் மூடி வச்சுருந்தாங்க. அந்த 40 நாளில் இந்த கொரோனா பரவலை தடுக்கிறதுக்காக மூடி வச்சதுனால எத்தனையோ பேர் அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு குடியை விட்டவங்க ஏராளமாக பேர் இருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது இந்த கல்லூரி மாணவர்கள் மாதிரி இந்த சின்ன பசங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு விட்டாங்க. அப்படி இருக்கவங்க யாரும் தேடி சில செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம், கண்டதை குடிச்சிட்டு செத்தாங்க, இந்த ஏதோ சொல்கிறாங்களே இந்த ஒயிட்னரு, அப்புறம் நிறைய வினோதமான செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம், எதையெல்லாம் குடிச்சிட்டு செத்து போனாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க மிக குறுகிய எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இது இருக்குது, நமக்கு எப்போ பார்த்தாலும் அவைலபிலிட்டி இருக்குதுன்றதுக்காக வேண்டி குடிச்சு அதுக்கு அடிமை ஆகிறவங்க தான் ஏராளம். அப்போது அப்படி குடித்து சாகிறவங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையத்தையோ அவங்களுக்கு அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சிகிச்சையோ அவங்களுக்கு கொடுத்து அவங்கள காப்பாற்றலாம், புதிய குடிகாரர்கள் உருவாகாமல் தடுக்கலாம். இது உண்மையிலேயே தமிழர் நலன் மீது, நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசு என்ன பண்ணணும், இதை பண்ணுவாங்க. நான் டார்கெட் வச்சு வித்துட்டு இருக்கிறாங்களே, என்ன ஒரு தைரியம் இருந்தால் எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாதம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போதே நீ உனக்கு 24 hours நான் கடையை ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீ குடிக்கிறவங்களாம் குடிச்சிட்டு சாவு, மீதிக்கிறவங்களை வச்சு நான் ஆட்சி நடத்திக்கிறேன்னு பேசுகிறான்னா என்ன ஒரு ஆணவம் இருக்கும் இந்த திமுக காரங்களுக்கு. நீ என்ன பண்ணாலும் காசு கொடுத்தா இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, இவர்கள் மானங்கெட்டவர்கள், காசுக்காக தங்களுடைய மானத்தை விற்பவர்கள் அப்படின்ற மாதிரியான எண்ணம் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் அவர்கள் இருப்பதனால தான் 8 மாதம் எலெக்ஷன் இருக்கும்போது ஏற்கனவே நிறைய விஷயத்தில் இழிவுபடுத்துகிற மாதிரி, அதாவது எளிய மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்க. குடிச்சு சாவிடா நீ, மீதிக்கிறவனை வச்சு நான் பார்த்துக்கிறேன்னா எவ்வளோ ஒரு ஆணவம் இருக்கும். இந்த ஆணவத்திற்காக 26ல் மக்கள் தக்க பாடத்தை திமுகவுக்கு புகட்டுவார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடவை 10 வருஷ கூப்பு 15 வருஷ கூப்புலாம் இல்லை, இந்த தடவை போச்சுன்னா நிரந்தர கூப்பு தான். அதனால் நிரந்தர கூப்பை நோக்கி இந்த மாதிரியான திமுக பேச்சாளர்கள் திமுகவை அப்படியே அதை நோக்கி நடத்திட்டு போகிறாங்க. நடத்திட்டு போகட்டும், நல்ல விஷயம். அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.